தற்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இனி சாபம் இராது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும் பொழுது, இனி சாவு வராது. இந்த சூழ்நிலையை கவனித்து பார்க்கும் பொழுது, எலியா எலிசாவிடத்தில் 2 மடங்கான ஆசீர்வாதத்தை பெற்று, முதலாவது அற்புதம் யோர்தானிலே கரை புரண்டு வந்த வெள்ளம் 2ஆக பிரிய கர்த்தர் கிருபை செய்தார். 2ஆவதாக அற்புதம் நடந்த ஒரு இடம்தான் இந்த இடம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே அவரை கொண்டு கர்த்தர் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது எலிசாவும் அவரோடு கூட இருந்த அநேக தீர்க்கதரிசி புத்திரர்களும் அங்கே வருகிறார்கள். இந்த ஊருக்கு வந்தபோது சொன்னார்கள், தகப்பனே, என் எஜமானனே, இந்த ஊர் நல்ல ஊர் தான், இந்த பட்டணம் நல்லது, ஆனால் இங்கே உள்ள தண்ணீர் கெட்டது, நிலமும் பாழானது என்று சொன்னார்கள். இந்த ஊர் நல்லா தான் இருக்கு, ஆனால் தண்ணி சரியில்லை, நிலமும் சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஊருக்கு போவோம்? ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் தண்ணி வசதி இருக்கா, அந்த ஊரில் செழிப்பு இருக்கா, அந்த ஊரில் வளம் இருக்கா, வாழ்வு இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான் போவோம். இல்லைனா ஒரு வீடு வாடகை கெடுத்தால் கூட, வீடை கட்டினா கூட என்ன செய்வோம், இந்த பகுதியில் தண்ணி இருக்கா, நல்ல தண்ணி இருக்கா, உப்பு தண்ணி இருக்கான்னு கேட்டு தான் போவோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரை பற்றி அவங்க அறிந்து கொண்டாங்க. ஆகவே அவங்க அப்படி சொன்னபோது தீர்க்கதரிசி எலிசா செய்த காரியம்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊர் எதை காட்டுது, அந்த தண்ணி எதை காட்டுது, அந்த நிலம் எதை காட்டுது அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஊருங்கிறது இன்றைக்கு இருக்கிற நம்ம ஊரை பார்க்கலாம். ஆனால் தண்ணீருங்கிறத பார்க்கும்போது வேதம் நமக்கு சொல்கிறது, தண்ணீர்களுக்கு மேல் உள்ள ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு அப்புறமா அது பலனை காண்போம். தண்ணீர் ஜனங்களை காண்பிக்கும். அது மட்டும் இல்லை, நிலம் நம்முடைய இருதயம். ஆண்டவர் இயேசு அவர் விதையை பற்றி சொன்னபோது நல்ல நிலத்தை பற்றி சொல்கிறார், கற்பான இடம்னு சொல்கிறாரு, முள்ளுள்ள இடங்களை சொல்கிறாரு, நல்ல நிலத்தை பற்றி சொல்கிறார். இதே மாதிரி நிலம், இந்த நிலம், இந்த ஊரில் உள்ள நிலம் எப்படி இருக்குது? அது பாழானதாக இருக்குது, அது பிரயோஜனம் இல்லாத இருக்குது, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாது. இன்றைக்கு பிரயோஜனம் இல்லாத இடத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீரை மாற்ற விரும்புகிறார். இந்த 2ம் மாறும்போது அந்த ஊர் தானாக மாறும். ஆகவே இதற்கு என்ன பரிகாரம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி வாசித்து பார்க்கும்போது ஏசாத்திரி சொல்கிறாரு, நீங்கள் ஒரு புது தோண்டி எடுங்க, ஒரு பாத்திரத்தை எடுங்க, அதில் கொஞ்சம் உப்பு போடுங்க, அந்த உப்பை எடுத்து கொண்டு போய் இந்த ஊரில் இருக்கிற அந்த ஊற்று தண்ணியில் போடுங்க. அந்த உப்பு அந்த கெட்ட தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றும். அந்த பாழான நிலத்தை நிச்சயமாக சீரான நிலமாக மாறும். காணா ஒரு கல்யாணத்தில் சாதாரண தண்ணீர், அந்த சாதாரண தண்ணீர் அதை ஆண்டவர் பயன்படுத்தின போது அது ருசி உள்ள தண்ணீராக மாறும். ஆண்டவராக இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே, ஜீவ தண்ணீர் நானே என்று சொல்லி ஜீவ தண்ணீரை கொடுத்து ருசி இல்லாத ஒரு வாழ்க்கையில் சமாரிய பெண்ணுக்கு ருசி உள்ள வாழ்க்கையை கொடுத்தாரு. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்குற தண்ணி அது தாகம் இல்லாத எந்தெந்தைக்கும் இருக்கிற நிறுத்து செய்கிற ஒரு தண்ணீராக இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆகவே தாகமாக இருக்கிறவர்களே, தண்ணீரண்டே வாருங்க, பசியாக இருக்கிறவர்கள் வந்து புசியுங்கள். இது இலவசமாய் கொடுக்கப்படுகிற தண்ணீர், இலவசமாய் கொடுக்குற அப்பம், இது இலவசமாய் கொடுக்குற ஈவு. நீங்கள் தேவனண்டே வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் அந்த அழைப்பை கொடுக்கிறார். நீங்களும் நல்ல ஒரு தேவ மனிதனாக தேவ ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு ருசி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வேதம் நமக்கு சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய வாருங்கள். ருசி இல்லாத வாழ்க்கை, தித்திப்பில்லாத வாழ்க்கை, பாழான நிலத்தை சீரான நிலமாக மாற்றுவார். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.